வணக்கம், நான் ப்ரொஃபஸர் ஜேசன், த பிளாக் ஸ்பெக்டக்கிள் மீடியாக்காக. நீங்கள் எந்த ஷூவும் காட்டுங்க, அது மேட் இன் தமிழ்நாடு. பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். எந்த ஷூவாக இருந்தாலும், வேர்ல்டில் எந்த ஷூவாக இருந்தாலும் மேட் இன் தமிழ்நாடு. இது எவ்வளோ பெருமைன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஹோங்ஃபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீபமாக ஒரு 2-3 நாளாக. அது என்ன ஹோங்ஃபு தைவானில் ஒரு பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் நான் லெதர் அத்லெட்டிக் ஃபுட்வேர், அதாவது லெதர் அல்லாத ஸ்போர்ட்ஸ் ஷூ செய்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தைவானில் பெரிய கம்பெனி. இந்த நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1500 கோடி. 1500 கோடியில் எத்தனை பேர் வேலைக்கு எடுக்க போகிறாங்கன்னா 25,000 நபர்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அந்த அவ்வளோ பேருமே, ஒரு முக்கியமான குறிப்பு, கிராமங்களில் உள்ள மகளிர் மட்டும்தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. சரி, இந்த ஹோங்ஃபு என்ன மாதிரி ஷூஸ் உண்டாக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பேரும் எடுத்துக்கோங்க. ரீபாக் ஹோங்ஃபு, அடிடாஸ் ஹோங்ஃபு, ஓஎன் ஒரு ஸ்விஸ் கம்பெனி, ஸ்விஸ் பிராண்ட், அதுக்கு ஷூவும் இவங்க தான் பண்ணுறாங்க. நைக்கி, கான்வர்ஸ், நீங்கள் எதை கேட்டாலுமே எல்லாத்துடைய மேனுஃபேக்சரர் ஹோங்ஃபு. இனிமேல் அதெல்லாம் எங்கே மேனுஃபேக்சராக பண்ணப்படுதுன்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட் மாவட்டத்தில் பாணம்பாக்கம் என்ற இடத்துல 200 ஏக்கரில் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலினுடைய 2030க்குள்ளால 1 ட்ரில்லியன் எக்கானமி உண்டாக்குறதுக்கான படிகள் இது போயிட்டு இருக்குது. பெரிய ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னொரு வீடியோ பண்ணுறோம், பட் இதில் ஒரு வீடியோ நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம், தமிழ்நாடு இப்போ ஃபுட்வேர், குளோபல் ஃபுட்வேரில் நம்ம தான் காரிடோர் ஆகிட்டு இருக்கோம். ஃபுட்வேரில் அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு வீடியோ வருது. தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடோர் ஆக போகுது. அதாவது எந்த ஒரு டிஃபென்ஸ் பேஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு பார்ட், ஒரு காம்போனண்ட் எல்லாமே தமிழ்நாடு தான் ஆக போகுது. ஃபுட்வேரை நான் முடிச்சுக்கிறேன். ஃபுட்வேரில் இன்னைக்கு வரைக்கும் 6550 கோடி தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷத்தில், அதாவது திமுக ஆட்சியில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் எத்தனை பேருக்கு வேலைகள் கிடைச்சிருக்குன்னா 86,150 பேருக்கு ஃபுட்வேர் செக்டாரில் வேலை கிடச்சிருக்கு. ரைட். இது எங்கெல்லாம் இந்த நிறுவனங்கள் எங்கெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு? ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சிக்கு என்ன ஒரு ஆசைன்னா, வெறும் சென்னை மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. ஏன்னா அது ஸ்டாக்னேட் ஆயிரும், ஏன்னா அது சேச்சுரேட் ஆயிரும், அப்புறம் அப்படியே நின்றுடும். டெவலப்மெண்ட் கூடாது. பெங்களூர் எப்படி மாட்டிட்டு, பெங்களூர் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, கர்நாடகா ஃபுல்லாக வளரல. மும்பை மட்டும் வளர்ந்துருக்கு, மகாராஷ்டிரா ஃபுல்லாக வளரல. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிளான் கிடையாது. ஃபுட்வேரில் மட்டும் எங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், இப்போ ராணிப்பேட். சரி, எந்த நிறுவனங்கள்லாம் வந்திருக்குன்றது குயிக்காக பார்த்துருவோம். ஏற்கனவே இப்போ பிளானில் வந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள், அதாவது மறுபடியும் ஃபுட்வேர் ஷூ, எந்தெந்த நிறுவனங்கள்னால் லெங்தி என்ற ஒரு கம்பெனி பேர், ஷூ டவுன், அப்பாச்சி, அப்புறம் பவுச்சென், இதெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ், ஜூகா, அப்புறம் ஒயாசிஸ். அண்ட் ஃப்யூச்சரில் எந்தெந்த நாடுகள்லேருந்து 19 நிறுவனங்கள், ஃபுட்வேர் பேஸ்டான நிறுவனங்கள் வருது அப்படின்னு பார்த்தா, தைவான், வியட்நாம், சைனா அண்ட் போர்ச்சுகல். அண்ட் ப்ராமிஸ் பண்ணப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் 4000 crores. ப்ராமிஸ் பண்ணப்படுற வேலைகள் 50,000 தமிழர்களுக்கு வேலைகள். ஸோ இதுதான் தமிழ்நாடு இப்போ இவ்வளோ வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 2030க்கு முன்னாடியே இந்த ஆட்சிகிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, டார்கெட்டை வைப்பாங்க, அந்த டார்கெட் முன்னாடியே முடிச்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் நான் வீடியோவில் சொன்னேன், நீங்கள் எந்த ஷூவும் பேரை சொல்லுங்கள், அது இனிமேல் மேட் இன் இந்தியாவை தாண்டி மேட் இன் தமிழ்நாடு. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஜேசன் ஃபார் த பிளாக் ஸ்பெக்டக்கிள் ஃபோரம். தேங்க்யூ.